வெயிட் லாஸ். இப்போ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 கேஜ் வந்து குறைக்கணும், ஒரு 15 கேஜ் குறைக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஏகப்பட்ட எஃபர்ட் போட்டுமே குறைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயந்தான் நம்ம. சரி, இப்போது வெயிட் லாஸ் வந்து நான் வெளியில் தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வெயிட் லாஸுங்கிறது வந்து சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளியிலேயே வந்து ஒரு இந்த வெயிட்லாம் குறைக்கிறதுக்கான இதுக்கே நீங்கள் போனாலுமே, அந்த மாதிரி இடத்துக்கு போனாலுமே நீங்கள் வந்து அவங்க சொல்கிற சில விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வெயிட் குறையும். அதுவே வந்து நம்மளுக்கு கஷ்டம்தான். அப்படின்னு பார்க்க போனால் எல்லாமே கஷ்டத்துக்கு வந்து நீங்கள் வீட்டில் குறைக்க முடியுன்ற ஒரு வெயிட் லாஸ்ன்னும் போது நீங்கள் தாராளமாக வீட்டிலேயே குறைக்கலாம். அதாவது ஒரு 5 to 10 கேஜ் வீட்லேயே வந்து நீங்கள் தாராளமாக ஈஸியாக குறைக்கலான்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பு ஏற்றுனது நம்ம தானே, குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாதா என்ன? நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன், அதாவது வெயிட் லாஸ் வந்து நான் வந்து இப்போ ஒரு 5 கேஜி கம்மியாக இருக்கேன். நான் வந்து இப்போ 71 பக்கம் வந்துட்டேன். இப்போ நான் வந்து இதில் 5 கேஜி கம்மியாகி 66 நான் இருக்கேன். அது எப்படி நான் வந்து கம்மி பண்ணுறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூ ஜாஸ்தி இருந்தது. எனக்கு வந்து நான் செக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 இயர்ஸ் கழித்து உடம்பு கம்மி பண்ணணும் அப்படின்னு நான் ப்ராசஸில் இறங்கும்போது நான் ஒர்க் அவுட் பண்ணேன். பட் ஆனால் வந்து ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அதாவது கரெக்டாக வந்து இந்தளவுக்கு தான் பெண்ட் ஆகணும், ப்ரெக்னென்சி இருக்கிறவங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, ஓவராக ஜம்ப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நம்ம வந்து நார்மலாக வந்து தான் ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கைடன்ஸும் இல்லாமல் நான் வாட்டின்னு பண்ண ஆரம்பிச்சதுல எனக்கு வந்த ஸ்ட்ரைக் பேக் பெயின். சிவியர்லி நான் பேக் பெயின் பிரச்சனை ஆச்சு. எனக்கு பேக் பெயின் ப்ளஸ் எனக்கு வந்து அடிவயிறும் சேர்ந்து வலிக்கும், என்னோடய பெல்விக்கும் சேர்ந்து எனக்கு வலிக்கும் போது எனக்கு சீரியஸாகவே வந்து ஒரு கட்டத்துலலாம் வந்து என்னால் முடியலை, அந்த வலி என்னால் தாங்கவே முடியலை. அந்த வலி நான் வந்து ஒவ்வொரு தடவை நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க சொன்னது வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணுங்கள், வெயிட் ஜாஸ்தி இருக்கீங்க, இது ஜென்ரல் இஷ்யூ தான், உங்களுக்கு ஆப்ரேஷனால் மட்டுமே வராது, நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வந்து கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்கள், இது ஈஸியாக முடிஞ்சிடும் நாங்கள். பட் இருந்தாலுமே நான் ஒவ்வொரு தடவையும் நான் ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பித்தேன். பட் ஆனால் இப்போ எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் சீரியஸாகவே மிராக்கிள், எனக்கு பேக் பெயின் ரொம்பவே கம்மியானது. இப்போவும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியுது, என்னால் நடக்க முடியாது, ரொம்ப நேரம் நடக்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வெயிட் லாஸ் ஆகும்போது நிஜமாகவே எனக்கு சூப்பராக இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 கேஜி இப்போ நான் 5 கேஜி கம்மி பண்ணியிருக்கேன். எப்படி கம்மி நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்க வேண்டிய கலோரி வந்து நம்ம நார்மலாகவே ஒரு விமன் எடுத்துக்க வேண்டிய கலோரி பார்த்திங்கன்னா 2200. சில பேர் 2000 சொல்கிறாங்க, பட் எனக்கு இது 2200 தான். இப்போ இந்த 2200 வந்து நம்ம டெய்லி நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்கோம், சரிங்களா? இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7700 கலோரி ஈக்குவல் டு 1 கேஜி வெயிட், அதாவது ஒரு 7700 கலோரி வந்து ஒரு கிலோ வெயிட்டுக்கு நிகரானது, சரிங்களா? இப்போ நம்ம டெய்லி வந்து 2000 கலோரி எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா வெயிட் வந்து அது வந்து சில நேரத்தில் மேனேஜ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு மாதம் வந்து 66 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய வெயிட்டை எடுத்துக்கோங்க, 66 இருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஜாலியாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதே வெயிட்டு தான் அடுத்த மாதமும் வந்து இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக பேலன்ஸ்டாக பண்ணும்போது என்ன தான் சாப்பிட்டாலுமே அதே வெயிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை விட ஜாஸ்தி வந்து ஃபேட் கண்டென்ட் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா வெயிட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1 கேஜி வந்து போடாதான் ஆரம்பிக்கும். இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு ரஃப் கால்குலேஷன் சொல்கிறேன். 7700 7700 கலோரி வந்து ஈக்குவல் டு 1 கிலோ வெயிட்டுக்கு வந்து நிகரானது. இப்போ நம்ம டெய்லி வந்து விமன் 2000 கலோரி எடுத்துக்கிறாங்கன்னா அதில் ஒரு 300 கலோரி வந்து கட் ஆஃப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1700 கலோரி டெய்லி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க இன்டேக்காக. அப்போ அந்த 300 கலோரி வந்து நம்ம விடும்போது மொத்தம் 30 நாளுக்கு அந்த மாதிரி செய்யும்போது 900 கலோரி, அதாவது 9000 கலோரி வந்து நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணிட்டோம். அப்போ ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது, 1 கிலோ 100 கிராம் வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக கம்மியாகுது. இப்போ 1 கிலோ இந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் இதே மாதிரி வந்து 300 இருக்கிற இடத்துல 600 போட்டிங்கன்னா 2 கிலோ கம்மியாகும். ஒரு ஆப்பிளோட கலோரி பார்த்திங்கன்னா 94,
ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 94 இப்போ காலையில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை பிரிச்சுக்கோங்க. 400 கலோரி அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஒரு 1700 வந்து இப்போ ஆப் எல்லாமே இருக்குது. ஆப் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா கலோரி இன்டேக் எடுக்கிறதுக்கு அந்த ஆப் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் வந்து வச்சுக்கிட்டாலுமே நீங்கள் வந்து ஒரு 1800 நீங்கள் அதில் வந்து அதுலேயே உங்களுக்கு பிரித்து கொடுக்கும். 350 இல்லை 400 அந்த மாதிரி பிரித்து கொடுக்கும். இப்போ இந்த 400ன்னும் போது நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிடும் போது 90 தான் ஆகுது. அப்போ நீங்கள் 2 ஆப்பிள் கூட காலையில் சாப்பிட்லாம். அப்புறம் நீங்கள் கூட ஏதாவது வேறு ஏதாவது இல்லை ரவை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வயிறு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபுல்லாகிடும். அப்புறம் லஞ்சுக்கு இதே மாதிரி வந்து ஒரு 200 கிராம் ரைஸ், அப்புறம் வெஜிடேபிள்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது 300-400 கலோரி கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி டெய்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேன், மந்தில் 1 to 2 kg வந்து நீங்கள் கம்மியாக இருப்பீங்க. இல்லை எனக்கு டராஸ்டிக் வந்து சேஞ்ச் வேணும், ரொம்ப பெரிய மாற்றம் இருக்கணும்னா சத்தியமாக அது வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஆனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து ஜாஸ்தி வரும். அந்த மாதிரி வந்து நான் வந்து 4 to 5 kg வந்து ஒரே மாதத்தில் கம்மி பண்ணுறதுக்கெலாம் நான் சொல்ல மாட்டேன். 2 to 3 ஜாஸ்தி. ஒரு 1 kg கம்மி பண்ணலாம். ஆனால் 2 kg ஜாஸ்தி என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் 1 to 2 kg கம்மி பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் எனக்கு நல்லாவும் இருக்கணும், வெயிட் லாஸும் ஆகணுன்னா கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக வந்து முறையான ஃபாலோ பண்ணணும். உடனே போய் நான் 1 மாதத்துலேயே வெயிட் லாஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் ஆகும். செகண்ட் திங், இப்போ நீங்கள் வந்து செலிப்ரிட்டிஸ்லாம் பார்க்குறீங்க. இப்போ வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லீனாகவே இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. எப்படி இவங்க வந்து தொப்பையெல்லாம் போடாமல் எப்படி வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்சி இதெல்லாம் எல்லாமே எப்படி வந்து இவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னா அவங்க ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. அதுதான் உண்மையான விஷயம். சரிங்களா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் சர்ட்டனாக வந்து இப்போது ஒரு மாதத்தில் பார்க்கும்போது குண்டாக இருப்பாங்க, அடுத்த மாதம் பார்க்கும்போது ரொம்ப லீனாக அப்படியே வந்து எப்படி முடியும்? நம்மளுக்கே தெரியும். சரிங்களா? அதனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு மாதத்துலேயே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அதுக்கு நிறைய ப்ராசஸ், டைம், மணி இதெல்லாமே போடணும், உடம்போட உழைப்பும் போடணும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகி வெளியில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும், நீங்கள் நிறையாவே டைம் ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புக்கு தேவை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இறங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எடுக்கணும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும், இருக்கும், பண்ணணுமே, செய்யணும், நம்மளும் ஃபிட்டாக இருக்கணும்னு. ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாகும். சரிங்களா? 2வது விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், தண்ணி ஜாஸ்தி குடிக்க சொல்லும். ஓகேங்களா? சில டைத்தில் என்ன சொல்கிறாங்க, தண்ணி வந்து ஒவ்வொரு உடம்புக்கு வந்து ஏற்ற மாதிரி குடிங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூ என்ன இருக்குன்னு தெரியாது. சரிங்களா? இப்போ கிட்னி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்க தண்ணி ஜாஸ்தி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். இப்போ வந்து நார்மலாகவே டாக்டர் வந்து இப்போ வரைக்கும் நான் போயிட்டுருக்கேன், டாக்டர் வந்து மேக்ஸிமம் அம்மா 2-3 லிட்டர் தண்ணி குடிமா, 2-3 லிட்டர் தண்ணி குடிமா தான் சொல்கிறாங்க. அப்போது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம், டாக்டர் நான் ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ. சரிங்களா? தண்ணி நிறையா குடிங்க. கலோரி இன்டேக் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கண்ட்ரோல்லே வச்சுக்கோங்க. பார்த்துட்டே இருங்க, டெய்லியுமே பார்த்துட்டே இருங்க, கால்குலேட் பண்ணிகிட்டே இருங்க. கஷ்டமாக தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் சாப்பிடும்போது அதை வெயிட் செக் பண்ணணும். வெயிட் செக் பண்ணி அது எவ்வளோ வெயிட் இருக்குது, அதுக்கேற்ற கிராம் வந்து எவ்வளோ கலோரி பிடிக்கும். இப்போ ஒரு ஆப்பிள் வந்து இவ்வளோ கிராம் இருக்குன்னா அது எவ்வளோ வெயிட், எவ்வளோ கலோரி எடுக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம்தான். பட் இது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் தான் வெயிட் லாஸ் ப்ராசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம வெயிட் லாஸ் நம்ம என்ன நினச்சோமோ அந்த வெயிட் லாஸ்க்கான ப்ராசஸ் நடந்துடும். சரிங்களா? 3வது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த வெஜ்ஜஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த 3 ஸ்டெப் தான். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு 6 மந்த் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் ரெடியூஸ் ஆவீங்க. ஒரு சின்ன டிப் வந்து பார்த்திங்கன்னா 4th ஸ்டெப் வந்து ஒர்க் அவுட். நீங்கள் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். இப்போ என்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல, ஒர்க் அவுட் பண்ண ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளான விஷயம், வாக்கிங் போங்க, இல்லைனா சைக்கிளிங் பண்ணுங்கள் ஒரு 20 மினிட்ஸ், இல்லைனா ஸ்டெப்ஸ் வந்து ஏறி இறங்குங்க ஒரு 20 மினிட்ஸ் பொறுமையாக, போதும், அவ்வளோதான். நீங்கள் இதை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டிவிலலாம் பார்த்துருப்பீங்க, சேலஞ்செலாம் வைப்பாங்க. ஒரு 100 தடவை வந்து சிட்டப்ஸ் எடுங்க, டெய்லி சேலஞ்ச், 7 days சேலஞ்ச், 30 days சேலஞ்ச். அவங்க வந்து ஆல்ரெடி உடம்பு வந்து கரெக்டாக அதுக்கு ப்ரெப் பண்ணி வச்சுருப்பாங்க, கரெக்டாக வந்து அதுக்கு தயாராகி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எதுவுமே வார்ம் அப் பண்ணாமல், அதை ஒரு கூல் டவுன் எக்ஸசைஸும் பண்ணாமல் டேரெக்டாக வந்து அதை
ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், 3 நாள் பயங்கரமாக இருக்கும். என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி தோணும். அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. உடம்பு ரொம்ப கஷ்டப்படும், அதுவும் ரொம்ப பாவம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து வாக்கிங் அண்ட் ஜாகிங் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மென்னுக்காக இருந்தாலும் சரி விமனுக்காக இருந்தாலும் சரி அந்த தொப்பை வந்து ஈஸியாக குறைஞ்சிரும். இந்த மாதிரியான கேலரி கட் ஆஃபும் நீங்கள் இந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ், தண்ணி குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜஸ் எடுத்துக்கிறதாலே ஃபுல்லாகவே வந்து சரியாயிடும். நான் அடுத்த இன்னொரு 5 கிலோ நான் கம்மி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நான் நினச்ச ஒரு வெயிட் வந்து நான் வந்துட்டேன்னு. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார்